வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் TNTET எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான இலவச தமிழ் மாதிரி தேர்வு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 8வது தேர்வு. ஆல்ரெடி ஒரு 7 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுவுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் TRB டெட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து டேஷ். few seconds டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இந்த கேள்விக்கான விட எழுத்து பேர். இது வந்து பகுபத உறுப்புகளில் அடங்காது. என்ன சொல்லியிருக்காங்க? பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். இது வேற ஒரு எக்ஸாம்லேயும் வந்திருக்கு. 6 உறுப்புகள் உண்டு பகுபத உறுப்புகள். என்னென்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம் இதெல்லாம் வரும். பட் இதுக்குள்ளே அடங்காது. ஆனால் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து பேர். ஒரு மா எண்ணளவு 9th புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எண்ணளவு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. சில நேரங்கள் அப்படி கேட்குறாங்க. இப்போ இந்த ஒரு மா எண்ணளவு என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஒன்று பை 20. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது. இக்குறளில் பயின்று வரும் அணி யாது? பிரிது மொழிதல் அணி. அணியை பற்றி விளக்கம் வந்து நீங்கள் எல்லா அணியை பற்றியுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை அப்படின்னாலும் ஒவ்வொரு அணிக்கும் என்ன விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடல் வரி புரிஞ்சுதுன்னா நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரீவியஸ் டெட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அணி பற்றிய கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு வந்து இது எப்படி பிரிது மொழிதல் அணியாக வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனி அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டில் முயலுக்காக அம்பு எய்துறாங்க இல்லையா? அதை விட எது சிறந்தது அப்படின்னா, வலிமிகுந்த யானைக்கு ஒரு அம்பு எய்துறாங்க. ஆனால் வந்து யானையை கொல்ல முடியல, தோற்று போயிடுறாங்க. பட் அந்த முயலுக்கு எய்தின அம்பை விட யானைக்கு எய்திய அம்பு வந்து ரொம்ப சிறந்தது, தோற்று போனாலும் சிறந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பிரிதுமொழிதல் அணிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு கருத்தை வந்து சொல்லும்போது டைரெக்டாக சொல்லாமல் இன்னொரு கருத்தை சொல்லி, அதான் பிரிது மொழிதல் அணி. பிரிதொரு கருத்தை கூறி அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இதன் மூலமாக என்ன கருத்து புரிய போகுதுன்னா, ஒரு பெரிய செயல்களில் செஞ்சு வெற்றி பெறணும். சின்ன சின்ன செயல்களில் வந்து வெற்றி பெறதை விட பெரிய பெரிய செயல்களில் தோல்வி அடைந்தாலும் அது வெற்றி பெறுவதற்கு விட சிறந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து பிரிது மொழிதல் அணி. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி எது? இதில் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி சிரிக்கிறேன். அதாவது நம்மளை பற்றி இப்போ நான் அழுகிறேன், சிரிக்கிறேன், பாடுறேன் அப்படின்னு தன்னை பற்றி குறிப்பிடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கூவல். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். அடுபோர் இலக்கண குறிப்பு. வினைத்தொகை. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இலக்கண குறிப்பே கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஃபெமிலியர் டேர்ம்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஈஸியாகவே கொடுத்துருப்பேன். ஆனால் இதில் கொஞ்சம் டஃப் வச்சு தான் கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க. அடுபோர் அப்படிங்கிறது என்னென்னா வினைத்தொகை. 3 காலமும் மறைந்து வரும். அதனால் இது வந்து வினைத்தொகை. கலாம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? கலாம் அப்படின்னா போர்.
இது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டெட் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. முத்திக்கனி இலக்கண குறிப்பு. உருவகம். முத்திக்கனி அப்படிங்கிறது உருவகப்படுத்தியிருக்காங்க. ஸோ உருவகம். செவிகள் உணவான இலக்கண குறிப்பு. நான்காம் வேற்றுமை தொகை. ஏன்னா இதில் வந்து நான்காம் வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சிருக்கிறதுனால இது வந்து நான்காம் வேற்றுமை தொகை. இப்போ செவிகள் உணவான இல்லை செவிகளுக்கு உணவான, இப்போ நான்காம் வேற்றுமை தொகை உருவு கூ இருக்கு இல்லையா, அது இங்கே வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ செவிகளுக்கு உணவான. ஈரறிவு உடையது எது? ஈரறிவு உடையது சிப்பி. எறும்பு வந்து மூவறிவு உடையது. மரம் வந்து ஓரறிவு உடையது. தும்பி வந்து நான்கறிவு உடையது. பறவை, விலங்கு இதெல்லாம் 5 அறிவு உடையது. மனிதர் வந்து 6 அறிவு உடையது. டிஎன்டி எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகிக்குரிய ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க வாங்கிக்காங்க. அதாவது டிஆர்பியில் இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி 10 யூனிட்டுக்குமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் வந்து சைக்காலஜியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியல் என்ன சேர்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் அதாவது 2012லேருந்து 2025 வரைக்கும் இப்போ நடந்த எக்ஸாம் வரைக்கும் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்குரிய ஃபைனல் ஆன்சருக்கு கொடுத்துருப்போம். தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ்க்குரிய ஃபைனல் ஆன்சருக்கு கொடுத்துருப்போம். ஸோ தமிழ் அண்ட் சைக்காலஜிலாம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அனலிசிஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக ஒரு 25 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ண உங்களால் முடியும். தேவைன்னா வாங்கிக்காங்க. சாப விமோசனம் எனும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? சோ விருத்தாசலம். சாப விமோசனம் எனும் சிறுகதையின் ஆசிரியர் சோ விருத்தாசலம். திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? அயோத்திதாசர். திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். இவர் நடத்திய இதழ் பற்றி கேட்பாங்க. ஒரு பைசா தமிழன் அதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதை பார்த்துக்கங்க. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. குமரன் மழையில் நனைந்தான். உடன்பாட்டு வினைத்தொடர். ஏன்னா விருப்பப்பட்டு தான் அவன் மழையில் நனைகிறான். ஓகேங்களா? அப்போ குமரன் மழையில் நனைந்தான். உடன்பாட்டு வினைத்தொடர். இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை டேஷ் என்பர். புதுக்கவிதைகள். இதற்குரிய விடை வந்து புதுக்கவிதைகள். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் யாவை? மேற்கண்ட அனைத்துமே உண்டு. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர் யார்?
பாரதிதாசன். 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் டேஷ் ஆகும். நிறையசை. இது எல்லாமே பார்த்துக்கங்க. இது போல் கேள்விகள் டஃப் வைக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கேட்குறாங்க. நேரிசைனா என்ன, நிறையசைனா என்ன, அதெல்லாமே பார்க்கணும். இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்று வர தொடுப்பது. இயைபு. இறுதி எழுத்தோ இல்லைனா இறுதி ஓசை. இப்போ ப்ரீவியஸ் டெஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு ஏபிக்கு எக்ஸாமோடைய கூட கொடுத்துருப்பேன். அதில் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது இறுதி ஓசை ஒன்று தொடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா இயைபு. மோனை எதுகையில் எல்லாருக்குமே சிம்பிளாகவே தெரியும். ஆசிரியப்பா டேஷ் ஓசை உடையது. இது தூங்கல். வெறும் ஓசைன்னு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஆசிரியப்பா பொறுத்த வரைக்கும் அகவல் ஓசை உடையது. ஸோ மற்றதெல்லாமே பார்த்தலாம். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த எக்ஸாமில் கூட டெட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, மேட்சாக கொடுத்துருந்தாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. செப்பல் ஓசை வந்து வெண்பாக்கு உரியது. துள்ளல் ஓசை கலிப்பா. ஓகேங்களா? துள்ளல் ஓசை கலிப்பா. அப்புறம் தூங்கல் ஓசை வஞ்சிப்பா. கந்தர்வனின் இயற்பெயர். நாகலிங்கம். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். ஓகே, இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போலவே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிராமர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கோம். தமிழ் கொஸ்டின்ஸும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், சைக்காலஜி கொஸ்டின்ஸுமே கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்துக்கோங்க.